கனமழை காரணமாக ராமநாதபுரத்தின் சாலைகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட கேட்கலாம். சோனைமுத்தன் வணக்கம். தற்போது ராமநாதபுரத்தில் மழை நிலவரம் என்னவாக இருக்கிறது? சாலையில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அகற்ற என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வாகன ஓட்டிகளின் பாதிப்பு என்ன? வணக்கம். அதாவது ராமநாதபுரம் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தேசிய நெடுஞ்சாலைகளில் குளம்போல் மழை நீர் தேங்கி நிற்பதனால அந்த வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துடன் செல்லக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று முதல் தற்போது வரை விட்டு லேசானது முதல் மிதமான மழை பெய்து கொண்டே இருக்கிறது. இந்த மழையின் காரணமாக ராமநாதபுரம் நகரின் பல்வேறு பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் மழை நீரானது குளம்போல் தேங்கி நிற்பதால் சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் அன்றாட பணிகளுக்கு செல்வோர் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக அந்த அரசு மருத்துவமனை சாலை, பாரதி நகர், பழைய பேருந்து நிலையம், அரசு பணிமனை மற்றும் கீழக்கரை ராமநாதபுரம் ரயில்வே மேம்பால பகுதிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மழை நீரானது கடுமையாக தேங்கி குளம்போல் நிற்பதனால வாகன ஓட்டிகள் அந்த தண்ணீரை கிழித்துக் கொண்டு செல்லக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக அந்த பாலத்திற்கு கீழாக தொடர்ந்து 2-3 தினங்களாகவே அந்த தண்ணீரானது தேங்கி நிற்கிறது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் தலையிட்டு உடனடியாக அந்த தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் சாலைகளில் மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழையானதும் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சோனைமுத்தன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.